ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். எஸ், பிகேஎல் 12 தான், கபடி தான். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி. நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டு போவோம். வெற்றி தோல்வி வீரனுங்களுக்கு, அது வரப்படி வரட்டும். ரைட், எப்போது மாதிரி ப்ரிவியூ. நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு மேட்ச், சனிக்கிழமை லாஸ்ட் மேட்ச் இன் ஜெய்ப்பூர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு வராங்க எல்லாரும். ரைட், நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்கும், என்னோட அசம்ஷன், ப்ரிவியூ, ப்ரெடிக்ஷன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ரைட், தமிழ் தலைவாஸ் 8 மேட்ச் விளையாடி 3 ஜெயிச்சிருக்கோம், 5 தோத்துட்டோம், 6 பாயிண்ட் தான். அண்ட் 3 லாஸ் வரும், லைனாக தோத்துட்டு வந்திருக்கோம். ஆமாம், தெலுங்கு டைட்டன்ஸ்ட 43-29, ஹரியானாட்ட 38-36, யூபி வதாட்ட 39-22. ஆர்டினரி குட் ஆர்டினரி மிக்ஸ்டு பேக் மாதிரி ஆகிடுது டீம். ஒரு நாள் ஆர்டினரியாக இருக்குது, ஒரு நாள் நல்ல டீமாக இருக்குது, ஒரு நாள் வெரி குட் டீமாக இருக்குது, திரும்ப ஆர்டினரி ஆகிடுது. ஒரு கன்சிஸ்டன்சியே ஏன் அப்படி சொல்கிறேன்? ரிசல்ட்டே பாருங்களேன். தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ளஸ் யூபி, அவங்க 2 பேருமே கப்பே ஜெயிச்சது கிடையாது. அவங்ககிட்ட போய் தோற்றுருக்கோம் 43-29. ஒரு மேட்ச் 14 பாயிண்ட்டும், இன்னொரு மேட்ச்சு 39-20. அவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் 17 பாயிண்ட் வித்தியாசத்தில் யூபி வந்துட்டு தோற்றுரும். இவங்க 2 பேரும் கப்பை ஜெயிக்கல. ஆனால் இந்த 2 பேருக்கு நடுவில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு வாட்டி நம்ம கூட விளையாண்டாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன், கப்பு ஜெயிச்சோம். அவங்ககிட்ட டஃப் ஃபைட்டு 38-36. எந்த பக்கம் வேணால் கேம் போயிருக்கலாம். அதை தான் சொல்கிறேன், ஒரு நாள் ஆர்டினரி குட்டு, அப்புறம் ஆர்டினரின்னு. ஸோ மிக்ஸ்டு பேக் அப்படி தான் சொன்னோம். ஒன்று இவ்வளோக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸ்ட்டை இவ்வளோ டஃப் ஃபைட்டு கொடுத்தாலும் அவங்க கோச் மன்பிரீத் சிங் செம்ம கோச்சு. பிளேயருக்காக கார்டு வாங்கக்கூடியவர் அவர். துசிக்கு கீதைத்தா அவர் தான். டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு, வினய்லாம் இருந்தார். வினய், ராகுல் சேத்வால் அண்ட் சிவம் பட்டாரே, அந்த டீமுக்கு 2 பாயிண்ட்ல தான் தோக்குறோம். வேற யூ மும்பாக்கு 9 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்து தோத்து போயிட்டோம். 9 பாயிண்ட்ஸ் லீட்ல இருந்தோம். அலட்சியமா, இன்னும் டிக்கெட் ஈஸியா? நோ 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 நோ. கிளியர் மைண்ட் செட்டோட வேணும் பாஸ், கிளியர் மைண்ட் செட்டோட போங்க. தோல்வி தான். பட் 2 நீங்கள் சொல்லுவீங்க ஹரியானாண்ட 2 பாயிண்ட்டும் தோல்வி தான், யூபி வதாஸ்ட 17 பாயிண்ட்டும் தோல்வி தானே சார்ன்னு. எஸ், பட் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். தட் கெட் ஷேட்டர். நம்பிக்கையே போயிடும். நம்ம மேலே நமக்கு டவுட் வர முடியும். அதனால தான் அப்பப்போ உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லிடுறது. ஏன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் க்ளோஸ் மேட்ச் தோக்கும் போது எனிவே 40 நிமிஷம் மேட்ச்சில் ஒரு மேட்ச் 1 நிமிஷம் தப்பாக விளையாடணும்னு கடந்து போயிடுவோம். இது ஃபுல் மேட்ச் தப்பாக விளையாண்டதை நீங்கள் இந்த மாதிரி தப்பீங்க. அப்போ கான்ஃபிடன்ஸ் போகுது இல்லை. ஸோ இந்த டிஃபீட், ஹியூஜ் மார்ஜின் டிஃபீட்டு டு அன் ஆர்டினரி டீம். தெலுங்கு டைட்டன்ஸ் ஆகட்டும், யூபி வதாஸ் ஆகட்டும், நாட் அக்செப்டபிள். எனிவே, நேரம் கோச்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஜெய்ப்பூருக்கு அது என்னன்னு பார்ப்போம். ஜெய்ப்பூர் 8 மேட்ச் விளையாடி 5 ஜெயிச்சு 3 தோற்றுருக்காங்க, 8 பாயிண்ட், 5வது ரேங்க்ல இருக்காங்க. ஆமாம், அண்ட் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான். அவங்க ஆல்ரெடி 5 ஜெயிச்சாச்சு, இன்னொரு 10 மேட்ச் இருக்குது. இன்னும் 4 ஜெயிச்சால மொதல் குவாலிஃபை ஆகிடுவாங்க. எந்த நம்பரில் வராங்க அது போக பார்ப்போம். ரைட், இவங்களோட டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ நிறைய வீடியோ போட முடியுது. ஏன்னா வியூஸ் கம்மியாக போதும். 5000 வியூஸ் பண்ணால் $1 வரும். 85 ரூபா வச்சு எப்படி போட முடியும் சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்ஸ் டு திவாகர் திவாகர் ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் திவாகர். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக், டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இவ்வளோ ஏன் சார் வெறும் தமிழ் தலைவாசாக தான் பேசுங்க, டபங் டெல்லி பேச மாட்டேங்க நிறைய பேர் கேட்டாங்க. இந்த வீடியோ போட்டோம் 200 பேர் கூட பார்க்கல. ஆஃபீஸில் லஞ்ச் டயத்தில் வெளில ஓடி வீடியோ பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் தமிழ் தலைவாசை பார்க்கணும். ஓடாத படத்தை பார்ப்பான். கங்குவா படத்தை எத்தனை பேர் பார்த்தாங்க? ஃபெயிலியர்னு தேட்டர் விட்டு தூக்க தான் செய்வாங்க. இது லப்பர் பந்து, வாழை, இந்த மாதிரி படங்க, மஞ்சுமல் பாய்ஸ்லாம் சக்க போட்டுனா நல்லா போதுன்னு அர்த்தம். தமிழ் தலைவர் தான் நிறைய வியூஸ் இருக்குது. இது நேச்சுரலி அதானே, நஷ்டத்தில் நடத்திட்டு இருக்க முடியும். நினச்சி பாருங்கள். அட்லீஸ்ட் வீடியோவானு பார்க்கணும். யார் போட சொன்னாங்களோ அவங்களே பார்க்கல. ஸோ இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எனிவே, அதுக்காக மற்ற டீமை நான் குறைச்சி மதிப்பில்லை. டைம் இருக்கும்போது வீக்கெண்ட்லாம் எல்லா டீமை பற்றி பேசுகிறோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, ப்ரிவியூ, மேட்டில் என்ன சொன்னாங்க, மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு எல்லாமே தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட உங்கள் சப்போர்ட் தான். ஜெய்ப்பூர் அவங்ககிட்ட நீங்கள் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மேட் நிதின் தன்கரை ஸ்டாப் பண்ணணும். ஆமாம், 101 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன் 8 மேட்ச்சில். அவங்க செகண்ட் ரைடர் அலி சம்பாதி டிவியில் பார்த்தே செலக்ட் பண்ணிட்டார் அவங்க கோச்சு நரேந்தர் ரேது. 39 பாயிண்ட், 8 மேட்ச், பயங்கர அஜிங்க பவர் மாதிரி இருக்காரு. எப்படியான்னு செம்ம ஸ்பீட் அவர். 39 பாயிண்ட்டு. 3வது ரைடர் அவங்களுக்கு சாஹில் சேத்பான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு 17 பாயிண்ட் 7 மேட்ச்சில். 3 பேருமே சேர்ந்து 157 பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்த 3 ரைடர். வேற நீங்கள் தமிழ் தலைவாஸ் வந்தீங்கன்னா அர்ஜுன் தேஷ்வால் 81 பாயிண்ட்டு, நரேந்தர் 19, மோயின் ஷபாகி 7, ரோஹித் பெனிவல் 6, அப்புறம் இமான்ஷு ஒரு 5 பாயிண்ட்டு. இந்த 5 பேருமே சேர்ந்து 118 தான் எடுத்திருக்கோம். 5 ரைடர் சேர்ந்து ஃபுல்லாக விளாட்றாங்களோ இல்லையோ, கொஞ்சம் வந்தாங்களோ அதெல்லாம் வேறு விஷயம். அவங்க பாருங்கள், 3 ரைடர் 157 பாயிண்ட், நம்ம 5 ரைடர் 118 பாயிண்ட். ஸ்ட்ரெயிட்டாகவே ரைடிங்கில் நம்ம பின்னாடி இருக்கோம். மேட்ச் ஜெயிக்கணும். வேலை நிதின் தன்கரை எவ்வளோ நேரம் வெளில உட்கார வைக்கணும். நீங்கள் சொல்லலாம் பவன் இல்லை சார், பவன் ஷெராவத் இல்லை, அதனால தான் செகண்ட் ரைடர் இல்லைன்னு. சரி, பவன் விளாண்ட 3 மேட்ச்சில் 1 தானே ஜெயிச்சோம். 2 மேட்ச் தோத்தமே பவன் இருக்கும்போது. குஜராத் ஜெயிண்ட் தோத்தமே. குஜராத் ஜெயிண்ட் இந்த ஒன்லி டீம் தமிழ் தலைவர் ஜெயிச்ச ஒரே டீம் அதுதான் இந்த டோர்னமெண்ட்டில். பாக்கி 7 மேட்ச் தோத்துட்டாங்க. அவங்க நம்மகிட்ட மட்டும் தான் ஜெயிச்சாங்க. பவன் தான் இருந்தார் அப்போது.
ஐம் நாட் டேக்கிங் எனி திங் அவே ஃப்ரம் பவன். டியூ ரெஸ்பெக்ட் இஸ் அ வெரி குட் பிளேயர். பட் அதை மட்டுமே நீங்கள் காரணமாக சொல்ல முடியாது. மும்பாய்க்கு எதிராக பவன் தானே இருந்தார். 5 சூப்பர் டேக்கிள் எடுக்க முடியலையா பவன்னாலேயும் அர்ஜுனாலேயும்? அப்போ இருந்தார் பவன். தோத்தம்ல 3ல் 2 தோத்தம்ல. அப்போ 33% தான் சக்ஸஸ் ரேட்டு. ஸோ ஒருத்தர் மேலே பழைய தூக்கி போடக்கூடாது. ஓகே ரைட். இது குஜராத் ஜெயண்ட்டு தோத்துட்டோம், மும்பாட்ட தோத்தோம். ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர் பாருங்க, பாட்னா பாரிஸ்ட 39-36 ஜெயிச்ச மேட்சை பாருங்க. பாட்னாட்ட ஜெயிச்சாங்க, குஜராத்தை ஜெயிச்சாங்க, யூபி ஓதாட்ட ஜெயிச்சாங்க, பெங்கால் வாரியர்ஸை ஜெயிச்சாங்க. அண்ட் மும்பா டை பிரேக்கருக்கு போச்சு. 6-4 டை பிரேக்கரில் ஜெயிச்சாங்க ஜெய்ப்பூர். அண்ட் குஜராத்துக்கிட்டே டை பிரேக்கரில் தான் போச்சு, 1-0 அதில் ஜெயிச்சது. ஸோ அது வந்து இந்த கோல்டன் ரைடு வராது. எனிவே இது அவங்க ஜெயிச்சது. தோத்தது பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸில் தோத்தாங்க 37-32. அவங்ககிட்ட நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமாம். டபங் டெல்லிட்ட தோத்தாங்க, 1 பாயிண்ட் டிஃபரன்ஸ் தான், 30-35. அவங்ககிட்ட நம்ம இன்னும் விளையாடல டெல்லிட்ட. ஸோ வி டோன்ட் நோ. பெங்களூர் புல்ஸ்க்கு எதிராக அவங்க தோத்தாங்க 28-23 ஜெய்ப்பூர். நம்ம ஜெயிச்சிட்டோம் அவங்ககிட்ட. மிக்ஸ்டரியா ரிசல்ட்ஸ் பாருங்கள். ரைட். டிஃபென்ஸ் பக்கம் வருவா என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம். அது வரைக்கும் சாகர் வந்துட்டார் சார், இன்ஜுரியில் இருந்தீங்க. எஸ் 2 வருஷம் கழிச்சு ஃபுல்லாக விளையாட போகிறாரு மேட்டில். ஏன்னா 2 வருஷத்தில் அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத பாருங்கள். சாகர் திரும்பி வந்துட்டார், இது அவருக்கு காத்திருக்கும் சவால்கள்னு. ரைட். டிஃபென்ஸுக்கு வருவோம். டிஃபென்ஸில் வந்து நிதிஷ்குமார் 26.8 மேட்ச்சில், ரோனக் 16, இமான்ஷு 14, ஹஷீஷ் 11. இந்த 4 டிஃபரன்ஸ் சேர்த்து 67 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. வேறு நீங்கள் ஜெய்ப்பூர் பார்த்தீங்கன்னா ரேசா மீர் பகாரி ஈரானியன் 17 பாயிண்ட் தான் அவங்களுக்கு ஹையஸ்ட்டு. அப்புறம் ஆரியன் குமார் இருக்கார், அவர் ஒரு 14 பாயிண்ட்டு. இன்னொருத்தர் தீபேந்தர் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு 12 பாயிண்ட்டு. அப்புறம் அஷீஷ் ரந்தீர் ஒரே ஆள் தான், அது 9 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஸோ இவங்களோட 4 டிஃபெண்டர் சேர்த்திங்கன்னா 52 பாயிண்ட் தான் வருது. ஆனால் நம்மளது 67 பாயிண்ட்டு. இதுலேருந்து என்ன சொல்லுதோ, என்ன தெரியுதுன்னா நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு தெரியுது. அப்போ டிஃபென்ஸ் என்ன பண்ணோம்? நிதின் டன்கரை ஸ்டாப் பண்ணோம். நிதின் டன்கரை ஸ்டாப் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஆச்சா, அது ஒன்று. அண்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பாருங்களேன், ரைடில் அவங்க 157 பாயிண்ட்டு, நம்ம 118, 39 பாயிண்ட்டை காணுவாங்க. இவ்வளோங்க நான் சொன்னது 3 ரைடர் தாங்க, இங்கே 5 ரைடரை சொல்லிட்டேன். டிஃபென்ஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களோட 52-67 15 பாயிண்ட் நம்ம லீடிங்கில் இருக்கும். ஆனால் இப்போ மேட்ச் ஜெயிச்சது என்னமோ 3 தான். ஸோ ரைட் இஸ் நாட் சப்போர்ட்டிங். சாகர் வராரு இல்லை ஓகேட்டு. எனக்கு ஒன்றும் டிஃபென்ஸ் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. தோத்ததெல்லாம் ரைடுனால தோத்தது தானே. வை ஃபிக்ஸ் மேன் இட் இஸ் நாட் ப்ரோக்கன். இப்போ நிறைய பேர் கேட்டிங்க திரும்பி வர போகிற சாகர் யார் உட்கார வைக்க போகிறாங்கன்னு. என்ன உட்கார வைக்க மாட்டாங்கப்பா, ஏன்னா நானில் ஸ்டார்டிங் 7 எப்படி ஜோக்கு. அப்பப்போ இந்த மாதிரி சொல்லி மனசு தேத்திக்கணும். அது பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். அர்ஜுன் தேஷ்வால் ஃபார்மர் ஜெய்ப்பூர் பிளேயர். அவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர், அங்கே தான் விளையாண்டார், அங்கே தான் கப்பு ஜெயிச்சார். அபிஷேக் பச்சன்லாம் வந்தார். அப்போது அச்சா அமிதாப் பச்சன்லாம் வந்திருக்காரு. ஆமாம். இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் வந்து க்ரௌட் இருக்காங்களே ஃபேன்ஸ், அர்ஜுன் தேஷ்வாலுக்காக தமிழ் தலைவாசம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் இத்தனை மேட்ச் நடந்தில்ல ஜெய்ப்பூரில். இப்போ ஃபஸ்ட் டைம் பூவா தலையாக போட்டு போகிறடா எதிர்நீச்சல்ன்ற மாதிரி நாளைக்கு தான் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் ஜெய்ப்பூர். இப்போ ஜெய்ப்பூர் ஃபேன்ஸ் அண்ட் க்ரௌட் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அர்ஜுன் தேஷ்வாலா இல்லை அவங்களோட டீமா? அவங்களோட டீமுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணாங்க. நடத்த மேட்சஸ்லாம் பாருங்கள். அதனால தான் இவ்வளோ மேட்ச் ஜெயிச்சிக்க முடியுது அவங்களால. 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்கன்னா சும்மாவா? ஸோ இப்போ ஒருவேளை அர்ஜுன் ரைடு எடுக்கும்போது மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியல. நாளைக்கு மேட்ச்சில் பார்த்தா தான் தெரியும். சரி, ஸ்டார்டிங் 7ல் யார் இருப்பா? சாகர் இருப்பா. அதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் வரேன். எல்லாத்தையும் இதிலே சொன்னால் பெருசாக வேணும். ஓகே ரைட். அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து என்ன, யார் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், வியூ தெரிஞ்சுக்கிறேன். போய் பார்த்தா இருப்பேன். லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.